வணக்கம் நண்பர்களே, உங்கள் பீப்புள் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்? சமீபத்தில் நடந்து முடிந்த சித்திரை முழுநிலவு மாநாடு மே 10 நடந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த மாநாடு வெற்றிகரம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காடுவெட்டியின் குருவின் மகள், அதாவது விருதாம்பிகை, அவரோட கணவர் மனோஜ். அவர் மனோஜ்ன்றதை விட பேடிஎம் மனோஜ்னு சொல்லலாம். ஏன்னா பேடிஎம் மனோஜ்னு எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போல்லாம் அவருக்கு பேடிஎம் மூலியமாக பணம் ரிசீவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அந்த ப்ரெஸ் மீட் என்ன சொல்லுவார்னா, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் வன்னியர் சங்கம் மீட்டிங் எதிராக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்போ தான் தனிப்பட்ட முறையில் அன்புமணியும் ராமதாஸையும் விமர்சனம் பண்ணி தான் அந்த வீடியோ போடுவார். அதாவது பேடிஎம்ல பணம் ரிசீவ் ஆகும் அந்த வேலையை கையில் எடுப்பார். ஏன்னா அவரோட குழப்பே பார்த்தீங்கன்னா உழைச்சி சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் பணம் வரும், அந்த பணம் என்ன சொல்லி அந்த பணத்தை போடுறாங்களோ அதுக்கு எதிராக தான் பேசுறது ஒரு வேலை. மற்றபடி ஒரு ஒன்றும் உழைச்சிலாம் சம்பாதிக்கிறதுல அவர் கிடையாது. ஏன்னா அப்படி இன்றைக்கி அந்த காடுவெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இந்த மனோஜ்ன்றவங்க எங்கே இருந்திருப்பானே தெரியாது. அவங்க பொண்ணுலாம் இப்படிலாம் ஒரு பேட்டி கொடுப்பாங்களான்ற நம்மளை யோசிச்சு தான் பார்த்துருக்கணும். ஏன்னா இவருக்கு காடுவெட்டி குரு மறைவுக்கு பிறகு தான் இவருக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கிறதே தெரிய வந்துச்சு. அவர் வந்து உண்மைக்கும் விசுவாசத்துக்குமாக அவர் வாழ்ந்தார், மறைந்தார். அதனால தான் இன்றைக்கும் அவர் போற்றப்பட்டிருக்கார் மக்கள் மனசில். சரி, இப்போ ஒரு பேடிஎம் மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காருன்னா, ஆனால் இது நடந்து வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ராமதாஸ் அவரோட குடும்ப விழாவா தெரியல. அவர் பற்றி ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு, அவர் பையனை பற்றி ஏவி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு. 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிச்ச வீட்டில் இருக்காங்க. ஸ்டேஜில் பார்த்தா உங்க பொண்ணு 3 பொண்ணு நிற்கிறாங்க, நீங்க நிற்கிறீங்க, உங்க குடும்பம் முன்னரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க யாரு? இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேர இவங்க தான் தியாகம் பண்ணாங்க. பதவி வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தா எம்பி நீங்க எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க. கையிலே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை, உங்க சொந்த அறக்கட்டளை. அதுல போய் நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை மாத்தி வச்சிருக்கீங்க. எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க? எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டளை போட்டுருக்கீங்க? அது பார்த்தாது 3 லட்சம் டொனேஷன் கேட்டீங்க. மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டுல இருந்து அண்டா நகையெல்லாம் வித்துதான் எல்லாம் வந்துருப்பான். வித்து வந்து பார்த்து அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறது அது வீடியோ உட்காந்து பார்த்துக்கலாமே. மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரும் வர வச்சு நேற்று ஒரு நாள் குழப்பம் போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையல. 40 ஆண்டுகளா நீங்க முன்னேறிட்டீங்க. நேற்று வந்த மக்கள் அங்க வந்து ஒரு வன்னியர் குடும்ப விழாவை தான் வந்து பார்த்தாங்க. ஆனா நேற்று நடந்து வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ராமதாஸ் அவரோட குடும்ப விழாவா தெரியல. அவங்க சட்டசபையில் ரிலீஸ் ஆன படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 40 ஆண்டுகள் ஆகுது. இந்த 40 ஆண்டுல இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதை போகாம இன்னும் அடித்தட்ட நிலையில இருக்காங்க. அதை பத்தி பேசல. இது வன்னியர் சங்க மாநாடா நான் பார்க்கல. அவர் அன்புமணியோட குடும்ப விழாவை தான் பார்க்குறேன். அந்த மாநாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரம் பேத்திங்க, ராமதாஸோட பேரம் பேத்திங்க, அன்புமணியோட மனைவிங்களில் மட்டும்தான் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. அவர் கண்ணு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கொஞ்சம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அங்கே உழைச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச நியமம் மட்டும் சொல்கிறேன். அது அந்த நியமம் பேர் வராதவங்க இந்த விஷயம் காரணமாக தப்பாக நினைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருவிடந்தையை சார்ந்த திருவிடந்தை சுந்தர்ன்றவர், அடுத்தது பனங்காட்டு பகலில் சார்ந்த குணான்றவர், கார்னை ராதாகிருஷ்ணன்றவர், தண்டனம் நாகேந்திரன்றவர், தட்சிணாமூர்த்தின்றவர், அதுக்கப்புறமா ஏழுமலைன்றவர், ஆறுமுகம்ன்றவர், அது என்எஸ் ஏகாம்பரம்ன்றவர், இந்த மாதிரி அப்புறமா சதாசிவம்ன்றவர், அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க, எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இந்த உழைப்பில் ஈடுபட்டு அதில் கடுமையாக உழைச்சவங்களை மட்டும் அந்த ஸ்டேஜில் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ராமதாஸ் பேசும்போது அந்த பின்னாடி அந்த ஸ்டேஜில் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து தெரியாத புரியாத ஏதோ அவங்க பணம் வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறதுக்காக அவர் ஏதோ பேசணும்னு பேசிட்டார். அது குடும்ப மாநாடை நான் பார்க்கலன்ற அதுக்கான விளக்கம் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தோன்னா 40 ஆண்டு காலமாக வந்து வன்னியருக்கு வந்து 70% பின்தங்கி தான் இருக்கிறாங்க, குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதை வந்து இந்த கேள்வி ஒரு யாரை கேட்கணும்? அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். ஆளுகின்ற அரசாங்கம் இதில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 அரை நூற்றாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்குது. ஸோ வன்னியர் சமுதாயத்துக்கு மேலே ஒரு இந்த பேடிஎம் மனோஜுக்கு அக்கறை இருந்ததுன்னா அந்த கேள்வியை ஆளுகின்ற அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியும் பார்த்து தான் கேட்கணும். ஏன்னா இதுனா அன்புமணி முதலமைச்சராக வந்திருக்கார், அட்லீஸ்ட் மாநில அமைச்சராக வச்சுருந்துருக்காரா? அவர் வந்து இருந்தது வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக, மத்திய அமைச்சராக இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்னு நம்ம அதை பேச ஆரம்பித்தா 1 மணி நேரம் பத்தாது. அவர் ஆற்றிய பணிகள் என்னென்னன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். உலக சுகாதார நிறுவனமே வந்து இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரில் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பேர் எனக்கே தெரியாது. ஆனால் இன்றைக்கும் இத்தனை வருஷம் காலம் கடந்த பிறகும் சுகாதாரத்துறையில் ஒரு சாதனை புரிஞ்சார்னா அது அன்புமணி ராமதாஸுன்றது வந்து இந்தியாவிலேருந்து உலகத்துலேயே சார்ந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். அதை நமக்கு பேச வேணாம். இப்போ இந்த அடுத்து என்ன சொல்கிறாரு? இவங்கள தான் எம்பி பதவி எடுத்துப்பாங்க, இவரை தான் பதவியை வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாரு அந்த பேடிஎம் மனோஜ். நான் என்ன கேட்குறேன், நீ யார் கீழே காசை வாங்கி இப்படி பேசுகிறேன்னு தெரியும். அந்த கட்சியை நீ திருப்பி கேளு. கட்சியை ஆரம்பித்தது ஒருத்தர், அதை வந்து பறித்தது ஒரு தலைவர், அது கையிலேருந்து அதுக்கப்புறம் அவங்க பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், இப்போ அவரோட பையனும் இந்த கட்சிக்கு திருப்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதில் இருக்கிற அப்பா வந்து தலைவர், முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர், இன்னொரு அக்கா வந்து எம்பி. அவங்களோட குடும்ப கிளைகளை எடுத்தால் எவ்வளோ பேர் அந்த கட்சியில் வந்து ஒட்டின்னு இருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்காத இவர் இதுக்கு வந்து கேள்வி கேட்குறாரு. அப்பா வந்து தலைவராக இருப்பார், பையன் தலைவராக இருப்பார், எம்பியாக இருப்பார்னு. இன்றைக்கி வந்து பாமக 5
இன்னைக்கு பாமகவில் 5 எம்எல்ஏ இருக்கா, 5 எம்எல்ஏ யாரோ ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ ரத்த சம்பந்தம் வரவே கிடையாது. அதே மாதிரி அன்புமணி எம்பியாக இருக்கும்போது அன்றைக்கி அதே கேபினெட் அமைச்சர் ஏகே மூர்த்தின்னு ஒருத்தர் செயலாற்றிருக்காரு. அதே மாதிரி அரக்கோணம் வேலுன்ற ஒரு அதே பணியாற்றிருக்காரு. எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியல. எடுப்பில் இவங்க தான் பதவி அனுபவிச்சுப்பாங்கன்னு சொல்கிறாரு. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னே தெரியல. கொஞ்சம் கூட முகாந்திரமே இல்லை. இவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எதுக்காக இவருக்கு நான் பதில் சொல்கிறேன்னா, சில இந்த திமுக உடன்பிறப்புகள் 200 ரூபா ஊபிஸ் இருப்பாங்க, சாதாரண முட்டு கொடுக்குற ஊபிஸ் இருப்பாங்க, முரணம் முட்டு கொடுக்குற ஊபிஸ் இருப்பாங்க, கொத்தடிமைகளாக இருக்காங்களே, அதில் இருக்கிற வன்னியர்கள் கூட கேள்வி கேட்டால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாத முட்டு கொடுக்குறோன்ற பேரில் சிலதெல்லாம் இந்த இவர் பேசினெல்லாம் எடுத்து கமெண்ட்ஸில் போடுறாங்க, முகநூலில் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு சொல்கிறேன். அதாவது முழுக்க அந்த மனோஜ்ன்றவன் தனிப்பட்ட விரோதமாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல, அவருக்கு விளக்கம் சொல்லலாம். அவர் பணம் வாங்கின்னு கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் நான் சரி என்னோடய முகநூல் பக்கத்தில் சில கேள்வி கேட்குறாங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி வன்னியர் கம்யூனிட்டியில் வாழ்ந்து வன்னியராக இருக்குன்ற எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கிறவங்க சில பேருக்கு புரிதலே இல்லாமல் இருக்காங்க. சில பேர் என்னையே நேரடியாக கேட்குறாங்க, நான் போய் வன்னியர் சங்கம் பண்ணுற கலந்து என்ன நடக்க போகுது, 1,00,000 பேர் வராங்க, அதில் நான் போய் கலந்து என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறேன், டிவியில் பார்த்துக்கிறேன். அது விஷயம் கிடையாதுங்க. அதாவது லட்சக்கணக்கான பேர் ₹1 செலவு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஆந்திராலேருந்து, தெலுங்காலேருந்து, மலேசியாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து இந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை, அவங்க தனிப்பட்ட பணத்தை செலவு பண்ணி வராங்கன்னா, ஏன்னா உணர்வுக்காக தான் மட்டும் வராங்களே கண்டி வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வேறு எந்த கட்சியிலும் இப்படி நடக்காது. ஏன் எனக்கு நான் போகவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அவங்க கூடவே தேவையில்லையே, 1,00,000த்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நாங்கள் வரவே தேவையில்லையே. அவங்க வரது முழுக்க இன உணர்வு. எனக்கு தலைவனாக என்னுடைய சமுதாயத்தில் நான் பிறந்த இனத்தில் எனக்கான தலைவனாக நான் நினைக்கிறது, எனக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தலைவனாக நினைக்கிறது அன்புமணி ராமதாஸ் தான் சிறந்தவராக இருப்பார். அவரை நான் என்னுடைய இனத்துக்கான தலைவராக பார்க்குறேன். அவர் ஒரு ஆட்சியிலேயோ அதிகாரத்திலையோ பங்கெடுத்தால் என்னுடைய இனத்துக்கான உரிமையை மீட்டெடுப்பார், எனக்கான இடஒதுக்கீடு கொடுப்பார், எனக்கான வேலைவாய்ப்பை கொடுப்பார். மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் சாரியாக லட்சக்கணக்கான வராங்க. இல்லை எனக்கான உரிமையை அவர் தரமாட்டார், என் இனத்துக்காக போராட மாட்டார்னா அவங்க வரவே தேவையில்லையே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காடு வெட்டி குருன்ற ஒருத்தருக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அந்த மாநாட்டிலே தெரியும். ட்ரோன் ஷோவில் வச்சு அவரோட இது பேசுறது, அதே மாதிரி அவரை வச்சு பல தலைவர்கள் பேசணும்னு நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதனால் அதையும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதை வன்னியர் கம்யூனிட்டியில் பிறந்தவங்களும் புரிதல் இல்லாமல் அவங்களே ஏதேதோ மீம்ஸை தூக்கி ஷேர் பண்ணுறாங்க. இவர் இப்போ இந்த மனோஜை பேசுறதை கேளுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது கொஞ்சமாச்சும் இதுக்கு தான் ஒரு உதாரணத்தை எப்படி சொல்லலாம். இப்போ பகல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, அதோட பெரிய விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்து இந்தியாவிலே வாழ்கிற மக்கள் சில அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. அவங்க என்னென்னா பயங்கரவாதிக்கு ஆதரவாக பேசுகிற ஆளுங்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. முதல்ல அவங்க தான் பயங்கரவாதிங்க. அதே மாதிரி வன்னியர் கம்யூனிட்டியே பிறந்து வன்னியர் கம்யூனிட்டியே வாழ்ந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா, புரிதலே இல்லாமல் எதையோ நியூஸ் வரதை நம்பிட்டு இவர் இப்படிப்பட்ட தலைவர் தான் நம்ம நம்புறது பேர் வாழ்க்கை கிடையாது. உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சும் அதை பற்றி பேசணும். இல்லை நீங்கள் மாநாட்டுக்கு வரவும் வேணாம், கலந்துக்கவும் வேணாம், அட்லீஸ்ட் விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் கூட போதும். ஏன்னா இவ்வளோ பேருங்க ஒரு ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிலேருந்து 70 வயசு 80 வயசு பேர் வராங்க. இப்போ கூட அந்த மாநாட்டில் ஒரு பையன் விஜயன் இறந்துட்டார். அவர் குடும்பத்தை அடுத்த நாளே அன்புமணி போய் பார்த்துருக்காரு, 5 லட்சம் நிவாரண உதவி கொடுத்துருக்காரு. அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு காணாத போயிருப்பார் தருமபுரியில். அவங்கள மீட் எடுத்து சிகிச்சை அளித்து திருப்பி தருமபுரிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நாளே திருப்பி அந்த மாநாட்டு பந்தலில் போயிட்டு அவ்வளோ குப்பைங்க கூஞ்சிருக்கிறதெல்லாம் சேர்ந்து கட்சி நிர்வாகிகளோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அகற்றின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மக்கள் நம்புகிறாங்க. ஏன் இனத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாட்டில் போன அனைத்து சமுதாயத்துக்கு பிரச்சனைக்குமான தலைவராக அன்புமணியை பார்க்குறாங்க. அதை சகிச்சிக்க முடியாத இருக்கிற சில திராவிட கட்சிகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரை கூலி கொடுத்தா அதே சமுதாயத்தில் இருக்கிறவன் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சங்கத்துக்கு எதிராக பேசுவான், அது ஒரு திசை திருப்ப முயற்சியாக அமையும் திமுக நினைக்குது. அதுக்காக அங்கே பேமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேடிஎம் மனோஜுக்கு அந்த பேமெண்ட் அனுப்புகிறாங்க. அவர் ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, பேசுகிறாரு, அவ்வளோதான். இதை தயவு செஞ்சு இதை ஒரு விமர்சனமாக எடுத்து பேசுகிற திமுக கொத்தடிமைகளாக இருக்கட்டும், திமுக உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், திமுக 200 ஊபிஎஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வன்னியர் கம்யூனிட்டியில் பிறந்த தயவு செஞ்சு வன்னியர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் வன்னியர் கம்யூனிட்டிக்கு அன்புமணி ராமதாஸ் உயர்த்தி பேச வேணாம், ஆனால் விமர்சனம் பண்ணாத இருங்க. அது இருந்தாலே போதும். 2026 ஒரு சின்ன மாற்றமாச்சு, மாற்றம் பெரிய மாற்றமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு வன்னியர் கம்யூனிட்டியே பிறந்த எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விமர்சனம் பண்ண தேவையில்ல, அவரை புகழவும் தேவையில்ல. அவரோட புகழ் என்னன்றது உணர்வுபூர்வமாக இருக்கிற மக்கள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்கள். அதேமாதிரி திமுக உடன்பிறப்புகள் 200 ரூபா ஊபிஎஸ் கொத்தடிமைகள் முட்டு கொடுக்குற திமுகவில் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு நீங்கள் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து நீங்கள் வருத்தப்பட வேணாம். அது அன்புமணின்ற அவர் பார்த்துப்பார். அது கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, கட்சி பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் கட்சி பிரச்சனை நீங்கள் எப்படி முன்னேற்றலான்றதை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.